ஊராக போட்டாங்க. பார்த்தீங்களா இல்லையா எவ்வளோ கொடுமையாக இருக்குது. நானும் பல ஊரில் பேருந்து நிலையத்தில் கழிவறை ஒழுங்காக இல்லைன்னு சொன்னேன். திருச்சி போனேன், நேற்று ஈரோடு போய் வந்தேன். புது பேருந்து நிலையங்களை கட்டி பேருந்து நிலையம் இருக்கிற இடங்களில் கடையில் இல்லை, அது ஒரு பக்கம். ஆனால் கழிவறை சுத்தமாக வச்சுருக்காங்க. நம்ம ஆளுக போகிறவங்க அதை படுத்துகிற பாடு, எச்ச துப்புறது, கண்டறது, எதை வேணாலும் பண்ணுறது. அது சுத்தமாக வச்சுக்க நம்மளும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும்ல. அரசாங்கம் ஒரு வேலையை செய்யுதுன்னா அதுக்கு நம்மளும் உறுதுணையாக இருந்தால் தானே அந்த பொருளும் அந்த இடமும் சரியாக இருக்கும். அதெல்லாம் இல்லாது நம்ம எதை வேணாலும் செய்யலாங்கிற சிந்தனையும் நம்மளுக்குள்ள உள்ள மாற்றமும் ஏற்ற தாழ்வுகளும் தான். சிங்கப்பூர் போகிறேன், அங்கேயும் குடிச்சிட்டு கிடக்கிறேன் நம்மளால். பெயர் கொண்ட நாயகனே மச்ச உர்மபதாரவா மனநே பக்த ரட்சத பேர் கொண்ட நாயகனே அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா பஞ்சமி இந்த உந்தன் பஞ்சமி இந்த துந்தன் உங்கள் பதவே தொழுவிடமே ஜனக்கிதமே ஓம் நமோ நாராயண பஞ்சமே கொண்ட துந்தன் பதமே தின தொழுவே ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண நாராயண நமோ நமக நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் நம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று விஷ்ணுங்கடாட்சியத்தால்
மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகி வேள்விமலை சாரலுக்கு வந்துவிட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்தி நிலம்பரை போல மயிற்றினை, நந்தி மகண்டனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமனருப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூகமைந்துள்ளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான் என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்ற வகையிலே ஆக விநாயக பெருமானை பணியை தொடர்வோம். ஆணை முகத்தான் அரண் 5 முகத்தான் மகன் 6 முகத்தானுடன் அவதரித்தான். ஆணை முகத்தான் 5 முகத்தான் மனம் 6 முகத்தான் அவன். ஆணை முகத்தான் அரண் 5 முகத்தான் மகன் 6 முகத்தானுடன் அவதரித்தான். முகத்தான் மகன் 6 முகத்தானுடன் அவதரித்தான். வெள்ளை உள்ளம் என்னும் வீட்டினில் குடியிருப்பான் விதிதோறும் வந்தே வேண்டும் வரம் அளிப்பான். குடியிருப்பான் வீதிதோறும் வந்தே வேண்டும் வரம் அளிப்பான். அள்ளி எடுத்தே பிடி மண்ணிலும் அவன் இருப்பான். அள்ளி எடுத்தே பிடி மண்ணிலும் அவன் இருப்பான். அனைத்திற்கும் முன்னிற்பான். அனைத்திற்கும் முன்னிற்பான். ஆணை முகத்தான் அரண் 5 முகத்தான் மகன் 6 முகத்தானுடன் அவதரித்தான். ஓமெனும் பிரணவ நாதமே அவன் தொடக்கம் உலகமெல்லாம் அவன் மகிழ்ச்சினிலே அடக்கம். காணல் நீர் வாழ்க்கை கடலதனை கலக்கும் காணல் நீர் வாழ்க்கை கடலதனை தோணியாக வந்தே துதிக்கையால் அணைக்கும். தோணியாக வந்தே துதிக்கையால் அணைக்கும். அரண் 5 முகத்தான் மகன் 6 முகத்தானுடன் அவதரித்தான். விற்பதன் அருளால் தேவயாகம் பிரம்மயாகம் பிதுர் யாகம் சதுர் யாகம் புத்திரகாமேஷ்டி யாகம் அஸ்வமேத யாகம் மானுட யாகங்கள் இப்படி பல யாகங்களை செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம். யோகத்துக்கு விரோதிய செய்போகம். போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பெரிய கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபிரானார்க்கு வாய்கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காணா மணிவிளக்க தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்தில் இடைகளை பின்களை சுழுமுனை ஆகிய 3 சுவாசமான காற்றை ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளன் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றை உதைக்கக்குரியதுவாமே என்று திருமந்திரம் நமக்கு சொல்லுது. என்ன காரணம்? இந்த பிராணயாமம் என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி ஒழுங்கா
சரியா நேரத்துக்கு கடைபிடிச்சி செஞ்சோம்னா மூச்சு இன்னமும் நீண்ட ஆயுள் வளருமா, யமதர்மனியை எட்டி உதைக்கலாம், கூற்றுவன் வந்தால் எட்டி உதைக்கக்கூடிய தன்மை வந்துவிடும் என்று சித்தர்கள் ஆய்வு சொல்லுது. அப்படியா இருக்கிறான்? எல்லாம் அவசர கதியாக போச்சு. எதுவும் நிதானமாக சரியாக செய்கிறமானா இல்லை. அவசர காரியம் கெட்டு போயிடும்ல, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அவசர காரியம் கெட்டு போயிடும். மூச்சு இறைக்க 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 மூச்சு அதிகமாக வெளியில் போக போக ஆயுள் குறைந்து கொண்டே வருகிறது. அதனால தான் ஞானிகளுக்கு வருஷத்துக்கு ஒரு மூச்சு விடுறதெல்லாம் ஞானிகள் இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்க முடியுமா நம்மளால்? ஒரு நிமிடம் நம்மளால் மூச்சு அடக்கி இருக்க முடியுதா? சும்மா இருந்தாவே இருக்கிறது இல்லை. ஆமாம், சும்மா இரியா சத்தம் போடாமன்னா அப்போ தான் வேகமாக சத்தம் போடுறது. என்ன ஒரு இப்படி வந்திருக்கல, என்ன விஷயம்? சும்மா தான் வந்தான். என்ன சும்மா வந்தான்? அவன் என்ன ஒரு சத்தம் கேட்குது? ஒன்றும் இல்லை, அதுவும் சும்மா தான் சத்தம். ஏப்பா என்ன இப்போ ஒரே மாதிரி ஒரே கூட்டமாக இருக்கே, அதுவும் ஒன்றும் இல்லை, சும்மா தான். அப்படின்னா எல்லாத்துக்கும் சும்மா சும்மான்னு சொன்னால் அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. இல்லைன்னு சொல்கிறதுக்குள்ள ஒன்று இருக்குல்ல, ஒன்று இல்லாமல் இந்த காலங்களிலே ரொம்ப ஆன்மீகம் என்ன காரணம்? ஆன்மீக கேள்விக்குறியாக போய்கிட்டு இருக்கு. பக்தி என்பது கேள்விக்குறியாக போச்சு. எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்துச்சு நம்ம வரும்போது. கூட்டத்தில் இருந்தவங்கெல்லாம் சேர்ந்து ஆடினாங்களே, ஆண்களும் பெண்களெல்லாம் ஆடிய கூட்டம். ஆமாம், ஆடுற நடராசர் தான் இந்த உலகத்தை அம்பலவாணன் என்று சொல்லக்கூடிய திருச்சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய தில்லை அம்பலம் நடராஜ பெருமான் இந்த உலகத்தை இயக்குகிறார் என்று புராணங்கள் இதிகாசங்கள் ஆன்மீகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எப்படி? கண்ணாடியில் நிழல் அசையணும்னா உடையவன் அசையணும். கண்ணாடியில் இருக்க நம்ம முகம் அசையணும்னா நம்ம அசையாமல் இருந்தால் அதுவும் அசையாமல் இருக்கும். நம்ம அசைஞ்சா அதுவும் அசையும். அவன் அசைந்தால் அசையும் அகிலமில்லாமே என்றபடி நடராஜ பெருமான் ஆட்டுவிக்கிறார். இந்த உலகத்திலே இந்த பூமி சுழன்று கொண்டு இருக்கிறது. இந்த பூமியில் நாமும் சரியாக செம்மையாக இருக்க வேண்டும். நல்ல எண்ணத்தோடு, நல்ல சிந்தனையோடு, நல்ல பக்குவத்தோடு இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது இந்த வாழ்க்கை பக்குவப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஆன்மீகம் மிக முக்கியம். அந்த ஆன்மீகம் தான் நல்ல சிந்தனையை கொடுக்கும், நல்ல புத்தியை கொடுக்கும், நல்ல பக்குவத்தையும் கொடுக்கும். ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்வி மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். கற்றதனால் ஆய பயன்கொள்வான், கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொடரன் என்று பாடுகிறார். அப்படிப்பட்ட இறை சிந்தனையோடு இல்லாத எந்த செயலும் வெற்றி பெற்றதாக வரலாறுகள் இல்லை. அப்படி வரலாற்று இடம்பெற வேண்டும் என்றால் நிறைய தியாகங்களை செய்ய வேண்டியது இருக்கும். ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்றை பெறுதல் முடியும். ஒன்றையுமே இழக்க முடியாதவர்கள் பெரிதொன்றை அடைய முடியாது என்பது சான்று. ஆகினாலே இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அழகான இடம் வேள்விமலை சாரல். இங்கே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார். வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்று அருணகிரியார் பாடுகிறார். அந்த அருணகிரியாருடைய வாக்கின்படி முருகப்பெருமான் இங்கே குடிகொண்டிருக்கின்றார். முருகனை வணங்கி பிறகு பணியை தொடர்வோம். கனலில் கருவாகி புனலில் உருவான கந்தன் ஊர் எந்த ஊர்? கனலில் கருவாகி புனலில் உருவான் கந்தன் ஊர் எந்த ஊர்? கனவு மறவாமல் தினமும் நினைக்கின்ற மனிதர்களின் சிந்தையூர், வாழும் மனிதர்களின் சிந்தையூர். சுகம் என்னவோ குன்றங்களில் கோயில் வந்தபடிவே கண்ட சுகம் என்னவோ சொந்த பல பேரும் கொஞ்சம் தமிழ் பாட தந்த சுகம் அல்லவோ.
வீரவேல் முருகனுக்கு. எல்லாம் பழனிக்கு பாத யாத்திரைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பாத யாத்திரை பாதி யாத்திரையில் முடிஞ்சு வருது. சில நேரத்தில் முழுமையாக போய் திரும்பி நடந்து வந்ததுன்னா சரியாக இருக்கும். போகையில் நடக்கிறது, வரையில் பேருந்தில் வந்துடுறான். இருந்தாலும் பழனி ஆண்டவன் 12 கையில அருவமும் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரமவான் என்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை கூறும் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனல் உலக உய என்று கச்சியை பச்சு வாச்சாரியார் பாடுறார். என்ன அர்த்தம்? கரங்கள் 12 கொண்டு 2 கையால் கொடுத்தா 10 12 கரங்களாலே இறைவன் நமக்கு அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறான். வள்ளல் பெருந்தகை முருகப்பெருமான். அந்த முருகனுக்கான நிகழ்வு வேள்விமலை சாரல். இங்கே முருகன் குடிகொண்டிருக்கின்றார். இங்கே குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் குறிப்பெருங்கி நன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நல்மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவனை மரம் என்று விவேக சிந்தாமணி கூறுகிறது. ஒரு சபையில் ஒரு கடிதத்தை வாசிக்க தெரியாதவன். என்ன அர்த்தம்? கண்ணிருந்தும் குருடுங்கிறாங்க. கண் இருக்கு எல்லாருக்கும், படிக்க தெரியலனா கண் பார்வையற்றவன் ஒரு அர்த்தம் இருக்குது. படிக்க தெரியலனா அது அறியாமை தானே. அந்த அறியாமையை போக்குறதுக்கு கல்வி செல்வம் மிக நிலையானது. ஆனால் கல்விக்கும் அறிவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அது வேற இது வேற. அதனால் தனித்திறன் ஆற்றல் தான் மக்களை வெளிப்படுத்துகிறது. அந்த வகையில் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலாறு பிறந்த பூமி ஆக பாரணைத்தும் பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதுனார் தாய்மானவ சாமி. வாசற்படைந்து கிடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேனார். உருக்கமுடன் அன்னம் இருக்குமிடம் தேடி வந்தால் உண்பேன், இல்லை என்றால் இல்லை என்ற எண்ணத்தோடு இந்த இடத்தினுடைய சிறப்பிலை வாழ்ந்த மகான்கள், எண்ணற்ற தியாகிகள், இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்காக எத்தனையோ பேர் உயிர் விட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் மறந்துவிட்டு கிடைச்ச சுதந்திரத்தை துச்சமான மதித்து என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான்? ஜனநாயகமாக இருக்குது என்பதை நினைக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறான். நீங்கள் ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் மாணவனை பார்த்து கேட்குறாரு ஒரு கேள்வி. ஆனந்தூர் சீமாட்டி வளையல் கடையினுடைய உரிமையாளர் ரூபாய் 201 வழங்கியிருக்கிறார். அன்னார் அவர்களுக்கு நன்றி. உளமார்ந்த வணக்கம். சீமாட்டி என்று சீமாட்டியாக இருக்க கடவுள் வாழ்க வாழ்க வாழ்க. அப்படி வாத்தியார் கேட்குறாரு, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா உங்களுக்கு உண்டு? ஆமாம் இருக்கிறாரு, அவர் தான் உலகத்தை படைச்சார் அப்படின்னு மாணவன் சொல்கிறேன். மாணவன் சொன்னோன்னே திரும்ப கேட்குறாரு, கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சாருன்னா சாத்தானை படைச்சது யாருன்னு கேட்குறாரு. மாணவனுக்கு பதில் சொல்ல தயக்கம், கொஞ்சம் தயங்குறாரு. திரும்ப மாணவன் கொஞ்சம் நேரம் கழித்து ஆசிரியர் கேட்குறாரு, ஐயா நான் ஒரு கேள்வி கேட்கலாமா, அனுமதி உண்டா? ஆசிரியரை அனுமதிக்கிறாரு. குளிர்நிலை என்பது பற்றி உங்களுக்கு என்னன்னு கேட்குறாரு. மாணவன் கேட்குறான், குளிர்நிலை உண்டா? ஆமாம் இருக்குது, குளிர் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு. குளிர் இப்போ எல்லாருக்கும் குளிர் இல்லை, குளிர்நிலை இருக்குன்னு சொல்கிறாரு ஆசிரியர். மாணவன் சொன்னால் இல்லை, தப்பு, குளிர்நிலை இல்லை, வெப்பம் குறைவுதான் குளிர்நிலை உண்டாகுது. ஆக வெப்பம் குறைய எப்போது இருக்கிற வெப்பத்தை விட குறைஞ்சிச்சுன்னா நமக்கு குளிர் ஏற்படுது. அதனால் குளிர்நிலைன்னு ஒன்று தனியாக இல்லைன்னு மாணவன் சொல்கிறேன். அடுத்தபடியாக ஒரு கேள்வி வைக்கிறேன், இரவுன்னு ஒன்று உண்டா? ஆமாம் இருக்குல்ல, இரவு பகல் இருக்குது, இரவு இருக்குல்ல, இரவுன்னு ஒன்று இல்லை, பகல் வெளிச்சம் எங்கே குறையுதோ அங்கே இருள் வந்துடும்னார். அப்படின்னு சொல்கிற மாணவன் யார் தெரியுமா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி. அவன் தான் இந்த உலக பேட்டு மாமேதையாக வளர்ந்தான். எந்த சிந்தனையும் ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா? அவர் ஐசக் நியூட்டன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இது ஐசக் நியூட்டன். மரத்தில் உட்கார்ந்துருக்காரு, மேலேருந்து ஒரு பழம் விழுகுது. விழுந்த உடனே யோசிக்கிறாரு, ஆகா என்ன மேலேருந்து எப்படி கீழே விழுகும் அப்படின்னு யோசிச்சு ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது புவி ஈர்ப்பு விசைன்னு ஒன்று இருக்குது. குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் கீழே வரும். அந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே போயாச்சுன்னா அப்புறம் மேலே தான் நிற்கும், கீழே வராது. அந்த காற்று அழுத்தம் மேலே இல்லைன்னு அதை செய்து கண்டுபிடிச்சவர் ஐசக் நியூட்டன். அவ்வளோ பெரிய விஞ்ஞானிக்கு ஒரு விஷயம் தெரியல. என்னது? ஆமாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு குற்றம் ஒரு குறை இருக்கும்ல. அதுபோல் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு ஆய்வு கூடம் வச்சுருக்கிறார். ஆய்வு கூடத்துக்கு எப்போதும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்க, சுற்றி சுவர் இல்லாமல் இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுது, ஒரு பூனை அந்த வழியாக வருது. பூனையை கூப்பிட்டு அவர் ரொட்டி துண்டு போடுறாரு. அது அப்படியே பழக்கமாகுது. எப்போ பார்த்தாலும் அந்த பூனை அந்த இடத்துக்கு வந்துடும். பூனையும் அவரும் ரொம்ப நெருக்கமாகிடுறாங்க. பூனை வந்து அவர் இல்லாமல் இருக்காது, அவர் இல்லாமல் பூனை இல்லாமல் அவர் இருக்க மாட்டார். அந்த அளவுக்கு நெருக்கமாகிடுச்சு. இப்போ என்ன, ஆய்வு கூடத்துக்கு பாதுகாப்பு வேணுமென்னு சுவர் வைக்கலாம்னு சொல்கிறார். சுவர் வைக்கிறதுக்கு சொல்கிற போது ஐசக் நியூட்டன் கொத்தனாரை கூட்டு சுவர் வைக்க சொல்கிறாரு. சுவர் வச்சுக்கிட்டே வராரு. வாசப்படி ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல வரும்போது சொல்கிறார் ஐசக் நியூட்டன், ஐயா அந்த இடத்துல ஒரு பெரிய துவாரம் ஓட்டை வைங்க, சன்னல் வைங்க. ஏன்னு கேட்குறாரு. தினமும் ஒரு பூனை நம்ம ஆய்வகத்துக்கு வரோம், நான் அதுக்கு பழங்கள் ஏதாவது கொடுப்பேன், அதனால் அது பாதையை நம்ம அடைச்சிட வேண்டாம், பூனை வர்ற பாதையவே அடைக்க வேண்டான்னாரு ஐசக் நியூட்டன். இங்கே யானை வர்ற பாதையை அடைச்சி பிடிச்சி சிவராத்திரி கொண்டாடுறாங்க. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். ஆனாலும் பாருங்கள், அவர் சொன்னார் வைங்கன்னாரு. சரின்னு அந்த இடத்துல ஒரு ஓட்டையை வச்சுட்டு சுவர் வச்சுக்கிட்டே வர்றார். சுவர் வச்சுக்கிட்டே வர்ற பொழுது மீண்டும் ஒரு சன்னல் வைக்க சொன்னார். எதுக்குன்னு கேட்டார் கொத்தனார். ஏற்கனவே ஒரு சன்னல் வச்சாச்சு, வாசப்படி வேறு இருக்குது, அப்புறம் எதுக்கு இன்னொரு சன்னல்னு கேட்டார். இல்லை அதில் பூனை வரும், இந்த சன்னலில் பூனையோட குட்டி வரும், அதுக்காக வைக்க சொன்னேன்னாரு.
இப்போ கொத்தனார் ஒரு கேள்வியை கேட்டார் ஐசக் நியூட்டனே, ஏயா பூனை வந்த பாதையில் பூனை குட்டி வரக்கூடாதுன்னா இருக்கு, தனியாக ஒரு பாதை வைப்பாங்கன்னாரு. அவருக்கு சிந்தனையும் முடியல, அத்தோடு அமைதி ஆனாராம். கடைசி அந்த பூனை தான் ஐசக் நியூட்டனுடைய ஆய்வகம் எரிகிறதுக்கு காரணமாக இருந்தது. இப்படி தாவி குதிக்கிற போது வச்சிருந்த ரசாயன பொருட்கள் ஒன்றோடு மோதி தீ பிடிச்சி எரிஞ்சதாக நமக்கு வரலாறுகள் கற்பிக்குது. என்ன செய்கிறோம், ஏன் செய்கிறோம், யாரோட சேர்றோம், கூட்டணி வைக்கிறதுல பலமான விஷயமா இருக்கு. இப்போ இருக்கலாம் நேரடி இருக்கா இல்லையா, யார் யாரோட கூட்டணி, மருதமணி கார்த்திக் ராஜா கூட்டணி பார்த்தீங்களா இல்லையா, என்னென்ன நடக்குது, எதுக்கு கூட்டணி போடுறாங்கன்னே தெரியல. சரி, எல்லாம் நன்மைக்கு தான், எல்லாம் நன்மைக்கு எது நன்மை, எது நல்லதுன்னு யோசிக்கிறோமா, எதுவும் கெட்டாலும் பரவாயில்ல, காசு வந்தா சரின்னு கிடைக்கிற கூட்டம். ஒரு மன்னர் அரண்மனையில் உட்கார்ந்துருக்கிற போது வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இருந்திருக்கு. அந்த காலத்தில் வெத்தலை பாக்கு போடுறோம்னா நீங்களும் போட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, வெத்தலை பாக்கு போடுறதுக்கு அந்த காலத்தில் பாக்கு வெட்டுறதுக்குன்னு ஒரு பாக்கு வெட்டின்னு ஒரு இயந்திரம் இருந்துச்சு இல்லையா, வீட்டில் நம்ம வீட்டில் தான் இருந்துச்சு, எங்கள் அப்பத்தாலாம் வச்சுருந்தா. அந்த பாக்கு வெட்டி எடுத்து பாக்க வெட்டுற போது விரல் வெட்டிப்பட்டு போச்சு. மன்னருக்கு விரல் துண்டாடி போச்சு. விரல் துண்டாடினோடனே வலிக்காதா, எவ்வளோ வேதனையாக இருக்கும், ரத்தம் கொட்டுது, துடிச்சு போனார். அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் வந்து விசாரிக்கிறா, நல்லா விசாரிக்க. அன்னைக்குன்னு பார்த்து மந்திரி முத நாள் விடுமுறை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார். மந்திரிக்கு தெரியாது. இப்போ மந்திரிக்கும் தகவல் போயிடுச்சு, மன்னருக்கு விரல் துண்டாடிடுச்சு, பாக்கு வெட்டி அப்படின்னு தகவல் தெரியுது. ஆனாலும் மந்திரி வரல. ஒரு நாள் கழிச்சு மறுநாள் வந்தார் மந்திரி. மந்திரி வந்தோடனே மன்னரை போய் பார்த்து, மன்னா உங்களுக்கு விரல் போயிடுச்சாமே, நல்லா இருக்கீங்களா, சரியாயிடுச்சான்னு கேட்கணும்ல, கேட்கல. அவர் பாட்டில் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இப்படி தெரிஞ்சார். இப்போ ஆள் விட்டு கூப்பிட்டு மன்னர் இந்த மந்திரியை வர சொல்லு, என்ன கண்டு காணாமல் திடுறான், எனக்கு விரலே போச்சு, ஒரு வார்த்தையோட கேட்காம திடுறானே அப்படின்னு கூப்பிட்டு கேட்க சொன்னால், ஏயா மந்திரி, எனக்கு விரல் போன விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, தெரியும், ஏயா ஒரு நலம் கூட விசாரிக்காமல் ஏன் போச்சு எப்படி போச்சுன்னு கூட கேட்காம திரிய என்னென்ன, எல்லாம் நன்மைக்கு மன்னான்னு. வேண்டா, எனக்கு விரல் துண்டா போனது உனக்கு நல்லதா தெரியுதா, எல்லாம் நன்மைக்கா உனக்கு தெரியுது. காவலரே, மந்திரியை கொடுத்து 6 மாதம் சிறையில் அடைங்கன்ட்டார். மந்திரிக்கு 6 மாதம் சிறை தண்டனை. சிறை தண்டனை சொன்னோடனே அப்பவும் சும்மா போகலை, மன்னா அதுவும் நன்மைக்கேன்ட்டு போனார். விரல் போனது நன்மைக்குன்னாரு, மந்திரி சிறையில் அடைக்கப்பட்டது அதுவும் நன்மைக்குன்னு போய் சிறையில் அடைப்பட்டாச்சு. இப்போ 2 நாள் கழிச்சு மன்னர் வேட்டைக்கு போகலான்னு மந்திரி தான் சிறையில் அடைச்சாச்சே. படை பரிவாரத்தோட காட்டுக்குள்ளே போகிற போது அங்கே பெரிய விலங்குகள் வந்தது, அடித்தாங்க, வேட்டையாடினாங்க, பெரிய மிருகத்தை பார்த்து எல்லாம் செதறி ஓடி போச்சு. மன்னரும் பயந்து போய் ஒரு இடத்துல நிற்கிறாரு. அந்த நேரம் பார்த்து இந்த காட்டுவாசிகள்னு சொல்கிறவங்க வந்து மொத்தமாக வந்து மன்னரை தூக்கிட்டு போயிட்டாங்க. மன்னரை தூக்கிட்டு போனால் அங்கே ஒரு தேவதை, வன தேவதை, அதுக்கு திருவிழா, நரபலி கொடுக்குற வழக்கம். நமக்கு நரபலிக்கு ஆள் கிடச்சி போச்சு, வெட்டுறான்னு முடிவு பண்ணி தலையில் தண்ணியை ஊற்றி கழுத்தில் மாலையை போட்டு வெட்ட போகிற நேரம் பார்த்தா கையில் ஒரு விரலில் பாதி இல்லை. பாதி விரல்னா ஒச்சம்ல, ஒச்சமான மனிதனை வெட்டக்கூடாது, நம்ம சாமி ஏற்றுக்காது, விரட்டி கொடுங்கன்னு விரட்டிட்டாங்க. இப்போ மன்னர் அரண்மனைக்கு வந்துட்டாரு. இப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சு, எல்லாம் நன்மைக்குன்னு நம்மளை விட்டுட்டாங்க விரல் இல்லாதனால. அது சரி, அது நன்மை தான். ஆனால் மந்திரி சிறைச்சாலைக்கு போகிற போது நன்மைக்குன்னு சொல்லிட்டு போனானே. முதல்ல சிறையில் இருந்த மந்திரியை வர சொன்னார். மந்திரி வந்தோடனே கேட்குறாரு, ஏயா நீ எனக்கு விரல் போனது நன்மைக்குன்னு சொன்னேன், அது நன்மை தான். நான் உன்னைய விட்டுட்டு காட்டுக்கு போனேன், என்னை பிடிச்சிட்டு போனவங்க ஒச்சமாக இருக்கிறதுனால என்னை தப்பிக்க விட்டாங்க, அதனால அது நன்மை எனக்கு. இப்போ நீ சிறைச்சாலைக்கு போனியா, அதுவும் நன்மைக்குன்னு சொன்னியே, எதுக்குன்னு கேட்டார். என்ன பண்ணா இது கூடவா தெரியாது உங்களுக்கு, நான் உங்கள் கூடவே இருந்தேன்னா நானும் உங்கள் கூட வந்திருப்பேன். உங்களை பிடிச்சிட்டு போனவங்க எல்லாரும் மாதிரி நான் விட்டுட்டு போயிருக்க மாட்டேன், உங்கள் கூடவே இருந்திருப்பேன். என்னையும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. 2 பேர் தலையிலையும் தண்ணியை ஊற்றி கழுத்தில் மாலையை போட்டு வெட்ட போகிறது உங்களை விட்டுருப்பாங்க. எனக்கு ஒச்சம் இல்லை, அதுக்கு பதிலாக என்னையே போட்டிருப்பாங்களே, அப்போ நான் உள்ளே இருந்தது நன்மை தானேன்னாரு. சில நேரங்களில் கெட்டது நல்லதாக நடக்கும், நல்லதும் கெட்டதாக நடக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து, நம்ம கொடுக்குற விஷயத்தை பொறுத்து இந்த பிரபஞ்சம் ஒன்று கொடுத்தா 4 திருப்பி கொடுக்கும். அதான் ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டா. ஆட்டு வைத்தால் யாரொருவர் ஆடாதாலே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாலே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் ஒன்று, என் நினைவில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு, நினைவில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு, பகைவர்களை நானும் வெல்வேறு அறிவினாலே, நான் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தானே, நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தானே. ஆட்டு வைத்தால் யாரொருவர் ஆடாதாலே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாலே கண்ணா.
உன்னிடத்தில் சேலை கேட்டான், அந்த பார்த்தனவள் உன்னிடத்தில் கீதை கேட்டான். பார்த்தவள் உன்னிடத்தில் இதை கேட்டான். நான் இருக்கும் நிலையில் உன்னை கேட்பேன், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். நினைத்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். இது கையளவே ஆனாலும் மயங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா. இதை உணர்ந்து கொண்டே துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா, உணர்ந்து கொண்டே துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டி வைத்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. ஆடாதாரே கண்ணா, ஆடாதாரே. நன்றி நன்றி நன்றி. கை தட்டலாம். குளிர் விடணும்னா ரொம்ப பேருக்கு குளிர் விட்டு போச்சு, அது வேற விஷயம். ஆனாலும் குளிர் நமக்கு ரொம்ப வாடகை என்ன ஆகுது, இந்த வெப்பம் குறைய குறைய குளிர்நிலை அந்த விஞ்ஞானி சொன்னது மாதிரி நமக்கு அதிகமாக இருக்குது இந்த வருஷம் இல்லையா? உட்காந்து இருக்க முடியல. இந்த கட்டடத்துக்குள்ள இருக்கும்போதே இப்படி இருக்குன்னா இன்னும் வெளியில் உட்காந்துருக்கவங்களுக்கு எவ்வளோ சிரமம், இதை விட கிடுகு கொட்டகைகள் இருந்தால் அது எவ்வளோ சிரமம். ஒவ்வொரு நிலையும் கடந்து வர்றதுக்கு வாழ்க்கைக்கு எவ்வளோ சிரமங்களும் தத்துவங்களும் ஒவ்வொரு நிலையும் நமக்கு கடந்து வர வேண்டியது இருக்குது. அப்படி கடந்து வர்ற பொழுது நாளைய தலைமுறைக்கு நாம் என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? நீங்கள் பாருங்க, அந்த காலத்தில் பொண்ணு பார்க்க போகிறவங்க, பொம்பளை பிள்ளைய பொண்ணு பார்க்க போகிறவங்க ஒரு பயிற்சி வைப்பாங்களாம், சோதனை. அந்த பொண்ணு அது மாதிரி நடந்துக்கிட்டால் அதுக்கு தகுந்த முடிவு எடுத்துருவாங்களாம். பொண்ணு பார்க்க வர்றாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொன்னோடனே பொண்ணு வீட்டில் ஒரு பெரிய குத்து விளக்கு வச்சு அதில் திரி போட்டு எண்ணெயை ஊற்றி வச்சுருப்பாங்களாம். இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்தோடனே மாப்பிள்ளை வீட்டில் யாராவது ஒருத்தர் அந்த பொண்ணை பரிசோதிக்கிறதுக்கு, அம்மா அந்த குத்து விளக்கு ஏற்ற சொல்லுங்கள் பொம்பளை பிள்ளைய, யார் பொண்ணு, அந்த அம்மா அலங்காரம் பண்ணி பொண்ணு வந்து குத்து விளக்கில் இருக்கிற திரியை பற்ற வைக்கணும் இல்லையா? இப்போ வந்த உடனே அதை பற்ற வச்சா உடனே பிடிக்காது. ஏன்? ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கனால திரி முழுதும் நனைஞ்சிருக்கும். திரி முழுவதும் நனைஞ்சிருந்தா உடனே தீக்குச்சியை பற்ற வச்சோன்னே பத்தாது. அப்போ என்ன செய்யணும் பொம்பளை பிள்ளை, அந்த திரியை கொஞ்சம் நசுக்கி விட்டு அதுக்கப்புறம் பற்ற வச்சா உடனே பிடிக்கும். அதை வேலையை செய்கிறா அந்த பொண்ணுன்னு பார்ப்பாங்க. அப்புறம் அந்த திரியை நசுக்கி விட்டதுக்கப்புறம் அந்த கையில் என்ன இருக்கும்ல, அதை என்ன செய்யுதுன்னு கவனிப்பாகலாம். அந்த பொம்பளை பிள்ளை படக்குன்னு தலையில் தடவுச்சுன்னா இந்த பொம்பளை பிள்ளை தலையை சுத்தமாக வச்சுக்காது, தலை எந்த நேரமும் என்ன பிசிக்காத்தான் இருக்கும் போல இருக்குன்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். ஒருவேளை தலையில் தடவாமல் அந்த கையை இந்த பக்கமாக துணியில் தடைச்சிருச்சுன்னா இந்த பிள்ளை குளிக்கவே குளிக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். அதையும் மீறி அந்த கையை தலையிலையோ துணியிலையோ துடைக்காமல் அப்படி சுவத்தில் தடவிச்சுன்னா வீடு சுத்தமாகவே வச்சுக்காது இந்த பிள்ளை அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். அதை விடவும் இன்னும் பாருங்கள், ஒருவேளை கையை இந்த மாதிரிலாம் செய்யாமல் அந்த விளக்கிலே தொடச்சி வச்சுட்டா அந்த விளக்கு என்றைக்கும் சுத்தமாக இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதையும் விட இன்னொரு வேலை இருக்குது. யாரையாவது கூப்பிட்டு துணி எடுத்துகிட்டு வாங்க கையை துடைக்கணும்னு கேட்டுச்சுன்னா அந்த பிள்ளை வேலையே பார்க்காது, அடுத்தவங்களுக்கு வேலை சொல்கிற ஆளாக தான் இருக்கும் போல இருக்குன்னு முடிவு பண்ணுவாங்களாம். அப்போ என்ன செய்யணும், விளக்கு ஏற்ற வரும்பொழுதே அந்த பொம்பளை பிள்ளை என்ன செய்யணும், கையில் ஒரு துணியோடு வந்து தொடச்சிட்டா எல்லாத்தையும் பக்குவமாக சரி செய்யக்கூடிய பொண்ணுன்னு அப்படி பொண்ணு எடுத்துக்கிட்டு போன காலமெல்லாம் இருந்துச்சான் நம்ம நாட்டில். எவ்வளோ பெரிய வழக்கம் இருந்தது, பழக்கம் இருந்தது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், வைத்ததர் கல்வி மனப்பழக்கம், நித்த நடை நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குணம். கொடுத்தால் கிடைக்கிறது அன்பு. அதனால தான் கொடுத்து 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 கடை 7 வள்ளல், இடை 7 வள்ளல், தலை 7 வள்ளல், மூவேளு 21 பேர். பணமாக இல்லை யாருக்கிட்டையும் கொடுக்க மனசு இல்லை. பணம் யாருக்கிட்ட இல்லை. நாட்டில் 100 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறேன். நாட்டையே பல ஊராக போட்டாங்க. பார்த்தீங்களா இல்லையா? எவ்வளோ கொடுமையாக இருக்குது. நானும் பல ஊரில் பேருந்து நிலையத்தில் கழிவறை ஒழுங்காக இல்லைன்னு சொன்னேன். திருச்சி போனேன், நேற்று ஈரோடு போய் வந்தேன். புது புது பேருந்து நிலையங்களை கட்டி பேருந்து நிலையம் இருக்கிற இடங்களில் கடைகள் இல்லை, அது ஒரு பக்கம். ஆனால் கழிவறை சுத்தமாக வச்சுருக்காங்க. நம்ம ஆளுக போகிறவங்க அதை படுத்துகிற பாடு, எச்ச துப்புறது, கண்டறது, எதை வேணாலும் பண்ணுறது. அது சுத்தமாக வச்சுக்க நம்மளும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும்ல. அரசாங்கம் ஒரு வேலையை செய்யுதுன்னா அதுக்கு நம்மளும் உறுதுணையாக இருந்தால் தானே அந்த பொருளும் அந்த இடமும் சரியாக இருக்கும்.
அதெல்லாம் இல்லாது நம்ம எதை வேணாலும் செய்யலாங்கிற சிந்தனையும் நம்மளுக்குள்ள உள்ள மாற்றம் ஏற்ற தாழ்வுகளும் தான். சிங்கப்பூர் போகிறேன் அங்கேயும் குடிச்சிட்டு கிடக்கிறேன் நம்ம ஆள். பெரிய வேதனை. நம்ம பிள்ளையெல்லாம் சொன்னாங்க, அண்ணா இதை போய் அங்கே போய் சொல்லுங்கன்னு சொன்னாங்க பாருங்கள். அது ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இல்லை அந்த லிட்டில் இந்தியான்னு சொல்கிற தேக்காவில் நம்ம பிள்ளைங்க பாடுற சில பேர் பிழைக்க போயிருக்கிற இடத்துல அவ்வளோ செலவுலையும் அவ்வளோ போதையிலையும் தடுமாறி கீழே விழுந்து கிடக்கிற அளவுக்கு உலக நாடு பூரா மதுவை கொண்டாடுறது இல்லாமல் இல்லை. ஆனாலும் தமிழ்நாடு மாதிரி மோசம் எந்த நாட்டிலையும் இல்லை. எங்கே வேணாலும் குடிச்சிட்டு எங்கே வேணாலும் பாட்டில் போட்டு உடைக்கலான்னு வந்துருச்சு. ஆச்சா இல்லையா? கீழடி ஆய்வு சொல்லுது, தொல்லியல் துறை சார்பாக தோன்றவங்க 1000 ஆண்டுகளுக்கு முன்னே நாகரிகத்தோடு கழிவறை கட்டி வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுது. நான் கேட்குறேன், இன்னொரு 100-200 வருஷம் கழித்து தோண்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? பாட்டில் தான் கிடைக்கும். மொத்தமாக எங்கே தோண்டினாலும் பாட்டில். நடக்க முடியலை, ஆடு மாடு நடக்க நீதி இல்லை. எந்த விழாவாக இருந்தாலும் ஜாராயம் இல்லாமல் எதுவும் நடக்கிறது இல்லை. நல்லதுக்கும் ஜாராயம், கெட்டதுக்கும் ஜாராயம். எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. ரொம்ப கோதனையாக இருக்குது. அதுலேயும் இளைஞர்கள் எல்லாம் மது போதைக்கு ஆட்பட்டு இந்த இருசக்கர வாகனம் அதிவேகமாக போய் எவ்வளோ பெரிய விபத்துக்களை சந்தித்து எத்தனை உயிர் பலி ஆகிறது. தயவுசெய்து சிந்திக்க வேண்டாமா? நாளைய தலைமுறைகள் இந்த நாட்டை உருவாக்குறதுக்கு இங்கே பல விஷயமான சிக்கல்கள் இருக்குது. அதெல்லாம் பேசணும் தான், பேச வேண்டிய விஷயந்தான். எனக்கு இருக்க வேண்டிய பொருள்களை நானாக எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும். என் பொருளை எடுத்து நீங்கள் கொடுக்குறதுன்னா உங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கு அந்த மாதிரி சிக்கல்லாம் இங்கே நிறைய இருக்குது. அதை பட்டவர்த்தனையாக பேச வேண்டிய சூழல் வரும்போது பேசுவோம். ஆகினால இப்படி இந்த இடத்தினுடைய சிறப்பிலே இங்கே எல்லா வல்ல எம்பெருமான் முருகனுடைய திருவருளை வள்ளிக்கு திருமணம் நடக்க இருக்கிறது. திருமணம்னா என்ன அர்த்தம்? திருன்னா உயர்வு, மனம்னா வாசனை. அதானே? மலர்ல இருந்தே மணக்கம், மனம் தரக்கூடிய மலர். அன்னைக்கே எழுதினாராம், வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுதுன்னு. இன்னைக்கு பூரா மணக்காத மலராக வந்துருச்சு. இதுவாது காகிதத்தில் வந்துச்சு, துணியில் வந்துச்சு. பூவே வந்திருக்கு பாருங்க. மணக்கிற மல்லிகை பூ இருக்கு, மணக்காத மல்லிகை பூன்னு வந்திருக்கா இல்லையா? எல்லாத்துலேயும் 2 கண்டுபிடிச்சா நாளைக்கு மனுஷன்லையும் 2 கண்டுபிடிச்சுவாங்களோன்னு நினைக்கிறேன். எப்படி போய் பார்த்து பாருங்க. கோழி, நாட்டுக்கோழி, அப்புறம் பிராய்லர் கோழி, இடையில ஒன்று வந்திருக்கு. நாட்டுக்கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் இடையில பண்ணை கோழி. ஆட்டுக்குட்டி கூட அது எவ்வளோ ஆபத்தை நோக்கி பயணிக்கிறோம்னு பாருங்க. தண்ணி, ஆமாம், நெகிழித்தாள்களிலே உருவாக்கக்கூடிய ஒவ்வொன்று உருவாக்கி வந்துருச்சு. முட்டை கூட கண்டுபிடிச்சுட்டாங்க. பயமாக இருக்கா இல்லையா சாப்பிட்றதுக்கு? ஆனாலும் கேட்கல, ஒரு கூட்டம் அங்கே தான் கூட்டமாக இருக்குது. எப்போதுமே சோறு வடித்து குழம்பு ஊற்றி சாப்பிட்ட சமூகம் இருந்துச்சா இல்லையா? இன்றைக்கி சோத்தை வடிச்சிட்டு திரும்ப சட்டியில் போட்டு வறுத்து அப்புறம் புடைச்சி அப்புறம் சாப்பிட்றோம். நம்ம எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஆபத்தா இல்லையா? அதுதான் நீங்கள் சாப்பிட்டீங்க, விரும்பி சாப்பிட்றீங்க. நீங்கள் என்ன சிக்கலுங்கிறத உணர்றதே இல்லை. இந்த நாட்டில் சுகி, சுமோட்டோன்னு 2 நிறுவனம் இருக்குது தெரியுமா? சாப்பாடு கொடுக்குற நிறுவனம். வேலைக்கு போகிறவங்க சமைக்க முடியாதவங்களுக்கு அவங்க இந்த அலைபேசியில் கூப்பிட்டு சொன்னால் சாப்பாடு வீடு வந்துடுது. அந்த நிறுவனங்களுக்கு பேர் சுகி, சுமோட்டோ. இந்த சுகி நிறுவனம் பல மில்லியன் டாலரை முதலீடு செய்திருக்கிறான் அந்த உணவுக்காக. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? இன்னொரு 5-6 வருஷம், அதிகபட்சம் 10 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எல்லாம் விரும்புகிறத சாப்பிட முடியாது, நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் சாப்பிடணும். அந்தளவுக்கு உருவாக்கிட்டேன். எவ்வளோ பெரிய ஆபத்து! நீங்கள் லட்சமாக பணம் வச்சுங்க, கடைக்கு போகிற நேரத்தில் நம்ம போய் கேட்குறது இருக்காது. இல்லை இப்போவே இல்லை. அப்போ என்ன இருக்குது? இருக்கிறது எதையாவது கொடு, வேறு வழி என்ன செய்யறதுங்கிற அளவுக்கு மாறிட்டான். உண்மையாக பொய்யா? சமைச்சு சாப்பிட்ட காலம் போய் வேற ஒரு நிறுவனம் சாப்பாட்டை கொடுக்க வந்து அவன் தீர்மானம் பண்ணுறான், நான் கொடுக்கறத நீ சாப்பிட்டே ஆகணும். விளம்பரத்தின் மூலமாக மூளைக்குள்ளே போய் கண் பார்த்து மூளைக்கு சென்று நம்மளுடைய மனதை மாற்றி இந்த அளவு கொண்டு வந்து விட்டுனேன். அப்படி சாப்பிட்றதுனால, அவன் கொடுக்குற உணவுனால என்ன முடிவு வருது தெரியுமா? 40 வயதுக்கு மேலே வாழ முடியாத இளைஞர்கள் மரணத்தை தள்ளுகிறார்கள் என்று விஞ்ஞான ஆய்வு சொல்லுது. நாளைய தலைமுறையை விழித்து கொள்ளுங்கள். என்ன செய்ய போகிறோம் இந்த நாட்டை வாழ வைக்கிறதுக்கு? குடும்ப கட்டுப்பாடு மையம் 25-30 வருஷத்துக்கு முன்னால் குடும்ப கட்டுப்பாடு தமிழ்நாடுக்கு வந்துச்சு. அப்போ வரும்போது ஜனத்தொகை எவ்வளவு இந்தியாவில்? இன்னைக்கு ஜனத்தொகை எவ்வளவு? 142 கோடி. இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு வந்திருந்தா குறைஞ்சிருக்கணும்ல? ஏன் குறையாமல் கூடிக்கிட்டே இருக்கு? தமிழ்நாட்டில் தான் குறைஞ்சிருக்கு, மற்ற மாநிலம் பூரா கூடிக்கிட்டே இருக்கு. அப்போ திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் போல அறியாமனாலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு இலவசத்துக்கு ஆசைப்பட்டு. இலவசம் எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு தெரியுமா? ஒரு வீட்டில் ஒருத்தன் திருட போனால் பெரிய பங்களா, உயர்ந்த சுவர், அதில் அந்த இரும்பு வாசல் படி கதவுக்கிட்ட போய் நின்று பார்க்குறேன். உள்ள ஆளோரம் ஒரு நாய் கட்டி கிடக்கு, ராஜபாளையத்து நாய் மாதிரி. இவன் பார்க்குறான், நாயை பார்க்குறான், நாய் அவனை பார்க்குது, நாயை பார்க்குறான், நாய் அவனை பார்க்குது, நாய் அவனை பார்க்குது, மாற்றி பார்த்துக்கிறாங்க. ஆனால் பேசாமல் நிற்கிது. முடிவு பண்ணிட்டேன், வேற்று மனிதனை பார்த்தா நாய் நேரம் குலைச்சிருக்கணுமே, குறைக்கலை. அப்போ நல்ல நாயாகத்தான் இருக்கும் போல இருக்குன்னு கதவுல ஏறி அந்த பக்கமாக குதிச்சேன். இப்போவும் நாய் அவனை பார்க்குது, அவன் நாயை பார்க்குறான், 2 பேரும் பார்த்துக்கிறான், எந்த சத்தமும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். கிட்ட போனேன், நாயும் பேசாமல் நிற்கிது, அவனும் பேசாமல் நின்னேன்.
சரி இதுக்கு மேலே ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நல்லா நாயாத்தையாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு உள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அந்த கதவை திறந்து உள்ளே போனேன் பாருங்க. அப்போ போய் குலைச்சிருச்சு. நாய் குறைச்சோடனே பதறிட்டேன். இவ்வளோ நேரம் பேசாமல் இருந்த படுவாய் போய் நாய் இப்போ போய் குறைக்குதே அப்படின்னு வேகம் வந்து என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சத்தம் போட்டு மடியிலேருந்து ஒரு ரொட்டி துண்டை எடுத்து போட்டேன். படக்குன்னு அந்த ரொட்டி துண்டை வாங்கி சாப்பிட மாட்டேன். ரொட்டி துண்டை போட்டால் பாருங்க, அது சாப்பிடல. திங்க வேண்டியானு ஏன் கத்துறேன் அப்படின்னா நாய் சொல்லுது, நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் போல் ஏதோ வழி தெரியாமல் இருட்டுக்களை வந்துட்டேன், சரி வந்தால் வரட்டும் இருக்கட்டும்னு நினச்சேன். எப்போ நீ எனக்கு ரொட்டி துண்டை போட்டியோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன், நீ வந்து திருட வந்தவன், நீ சொந்தக்காரன் இல்லை, இலவசமாக நீ ரொட்டி துண்டை கொடுத்துட்டீன்னா ஒரு ரொட்டியை எனக்கிட்ட கொடுத்துட்டு நீ பல வகையாக சுருட்டலாம்னு பார்க்குறேன்னு. யார் சொன்னது? நாய் சொன்னிச்சான். நாய்க்கு 5 அறிவு, நமக்கெல்லாம் 6 அறிவு இருக்குது. 1000-2000க்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு கேரளாவில் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா விளக்க மாத்தாலே விரட்டி அடிக்கிறாங்களாம் அங்கே பொம்பளை ஆளுங்க. கேரளாவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு காசு கொடுக்கணும், என்ன போய் வந்துட்டு போனீங்க, எங்கள் வீட்டில் 2 இருக்கு நீங்கள் மறந்துட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன், கணக்கு ஒழுங்காக கொடுக்கலாவீங்க என்ன போங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம மாறி இருக்கிறோம். எவ்வளோ பெரிய கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் இறுதியிலே தர்மம் வெல்லும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று பாடினான் பாரதி. பாரதியினுடைய வாக்கை நம்மளாம் மெய்ப்பிக்க வேண்டாமா? படித்தோம்ல பாட புத்தகத்தில், படித்தோமா இல்லையா? அதையெல்லாம் நினைக்கிறது இல்லை, மதிக்கிறது இல்லை. எல்லாம் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இருக்கிற இடமும் சூழலும் மனிதர்களும் இயற்கையும் அதையெல்லாம் வணங்கி வாழ்வோம், அந்த வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் என்ற காரணத்தினால் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது நடந்தாய் வாழி காவேரி வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் திறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் திறக்க, நடந்தாய் வாழி காவேரி. அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய், அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய், நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய், நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய், கையர் குடிமலையவும் அழகு கொள்ளும் சோலைகள் நெருங்கவும், நடந்தாய் வாடி காவேரி, நடந்தாய் வாடி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாடி காவேரி. உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக அன்பு உயர்ந்த தமிழ்நாட்டின் செல்ல பெண்ணாக, உணவளிக்கும் உணவர்க்கெல்லாம் கண்ணாக அன்பு உயர்ந்த தமிழ்நாட்டுக்கெல்லாம் பெண்ணாக, புலவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக, புலவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக, அன்பு பொங்கி வரும் காவிரியே பாடுகிறே, அன்பு பொங்கி வரும் காவிரியே பாடுகிறே, நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே தெளிக்க நன்மையெல்லாம் திறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் திறக்க, நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி. நன்றி நன்றி நன்றி. காவிரி எங்கே தொடங்குது? குடகு மலையில் தொடங்கி பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினத்தில் போய் கடலில் கலக்குது. இந்த காவிரி தண்ணி இந்த உலகமெல்லாம் இல்லை, இந்த நாடு தென்னாட்டுக்கும் போயிடுச்சு. எங்கே? ராமநாதபுரம் மாவட்டம் கடற்கரை ஓரம் வரைக்கும் அந்த குடிநீரை கொண்டு போய் சேர்த்தாச்சு. அதெல்லாம் சரி. ஆனால் தண்ணி வருதான்னு பார்த்தா 3 நாள் விட்டு 3 நாள் விட்டு தான் தண்ணி அங்கே கிடைக்குது. 3 நாள் விட்டு 3 நாள் தான் தண்ணி அங்கே வருது. காசிக்கு விற்கிறதுக்கு தண்ணி குறையவே மாட்டேங்குது. இப்போ என்ன சிக்கல்? ராமநாதபுரம் மாவட்டத்தில் தம்பி ஒருத்தர்
மன்னரம் என்ற ஒரு நூல் வெளியீட்டு விழா 2 நாளைக்கு முன்னால். அதில் அடியேனும் பங்கு பெற்றேன். அந்த மன்னரம், மண்ணுக்கு ஒரு அறம் இருக்குது, எல்லாத்துக்கும் தர்மம் இருக்குல்ல, அது மாதிரி மண்ணுக்கு ஒரு தர்மம் இருக்குது. ஒரு நெல் கொடுத்தா அந்த மண்ணுக்கு செய்ய வேண்டியது நம்ம செஞ்சோம்னா என்ன செய்யலாம், திருப்பி திருப்பி நமக்கு கூடுதலாக கொடுக்குது மண். ஒரு நெல் போட்டால் களை நெல் கொடுக்குது. முடியலை உங்களுக்கு, தலைவலி தீரணும், மாத்திரைக்கு தெரியுமா தலைவலிக்கு தான் நான் போகிறோம்னு போட்டால் தீர்ந்துருது. சரி, நமக்கு தான் தலைவலி, மாத்திரையை போட்டால் நமக்கு நிற்கிது. மருத்துவர் இருக்காருல்ல, மருத்துவருக்கும் தலைவலி வருது, அவர் ஒரு மாத்திரையை போடுறாரு. மருத்துவருக்கு தான் வந்துருச்சு, அவங்களுக்கு வந்துருச்சு, மாற்றி மாற்றி வேலை செய்வோம்னு மாத்திரை செய்யுமா? அதுபோல் இயற்கை, இறைவன் எல்லாரையும் சமமாக பாவிக்கும். அவருக்கும் தலைவலி நிற்கும், நமக்கும் தலைவலி நிற்கும். ஆனால் அதில் அங்கேயும் சிக்கல் இருக்குது. தலைவலிக்கு மாத்திரை போட்டால் தலைவலி தீருது, அதுபோல் வயிற்று வலிக்கு மாத்திரை போட்டால் வயிற்று வலி நிற்கிது, எல்லாம் நிற்கிது. சர்க்கரைக்கு மாத்திரை போட்டால் நிற்கவே மாட்டேங்குது. பெரிய உபத்திரியமாக இருக்குது. நீங்கள் இந்த ஆங்கில மருத்துவம் இருக்குது பாருங்கள், தயவுசெய்து என் அன்பிற்குரியவர்களே, தமிழ் பற்றாளர்களை உணர்ந்து பாருங்கள். சர்க்கரையில் என்ன பிரச்சனை? முதல்ல கால் நரம்புகள் சாகுது. கால் நரம்புகள் செத்து மரமரத்து போன கால் எதில் தடுமாறி இடிச்சிட்டா புண்ணு வந்துடுது. புண்ணு வந்தால் ஆற மாட்டேங்குது. கடைசியாக என்ன சொல்கிறேன், விரலை துண்டிக்கணும்னு சொல்கிறேன். காலில் புண்ணு வந்துட்டால் விரலை எடுத்துடணும். கால் பாதி அழுகிச்சுன்னா காலை வெட்டிடணும். சிறுநீரகம் கெட்டு போனால் சிறுநீரகத்தை எடுக்கணும். அப்படிங்கிற ஆங்கில மருத்துவம் அலோபதி என்ன சொல்லுது? எது வந்தாலும் உறுப்புகளை துண்டு செய்ய சொல்லுது. ஆனால் சித்த மருத்துவம் அப்படி சொல்லலை. அப்படியே உருப்படியாக அதை செயல்திறனாக்கி சரி செய்ய முடியும்னு நமக்கு சித்த மருத்துவம் இருக்குது. ஏன் அதை நம்ம கொண்டாடலை? ஏன் அதை கொண்டாட வைக்கலை அப்படின்னா அதுக்குள்ளே பெரிய சதி வேலை இருக்குது. அப்படிப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டம் எந்த காலத்துலேயும் இன்னைக்கு வரைக்கும் ஆனால் நீர் தண்ணி பஞ்சம் வறட்சி மாவட்டம்னு அறிவிக்குது அரசாங்கம். வறட்சி மாவட்டமாக அறிவிக்கிறதுக்கு காரணம் என்ன? மாவட்டம் வறட்சியாக போச்சா, வறட்சி ஆக்கினாங்களா? இங்கே சிக்கல் இருக்குல்ல. ராமநாதபுரத்தில் தாண்டி சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்தோம். இன்றைக்கும் தண்ணிக்கு தூக்குறவங்க தாய்மார்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்தில் 3 குடம், தலையில் 1, இடுப்பில் 1, கையில் 1, இப்படி பிடிச்சிக்கிட்டு தூக்கிட்டு வந்தா இருந்துச்சா இல்லையா? இன்றைக்கி தலையில் தூக்குறதில்ல, இடுப்பில் தூக்குறதில்ல. தண்ணி தூக்குறதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? தள்ளுற வண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே இருக்குல்ல, எத்தனை குடம் வச்சு தள்ளுறீங்க? 5 குடம் 6 குடம். இன்றைக்கி ராமநாதபுரத்தில் விசாரித்தா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பகுதியில் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பொண்ணுக்கு சீரு இந்த வண்டி வைக்கிற அளவுக்கு மாறி இருக்கும். இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ பெரிய ஆபத்து, அவ்வளோ நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த மக்களுக்கு குடிநீரை கூட ஒழுங்காக கொடுக்க முடியாத இந்த நாடு. இந்த ஓடுதே வைகை ஆறு ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம்ங்கிற ராசசிங்க மங்கலம் கம்மாயில் போய் பாயுதே. அதை எழுதி வைத்தவர்கள், அதை உருவாக்கியவர்கள் ஒரு பட்டயம் வைத்திருக்கிறார்கள் எந்தெந்த ஊருக்குன்னு. அதை மீறி ராமநாதபுரம் ஆப்பநாடு அந்த கடலாடி ஒரு 3 வட்டங்களுக்கு அதிலிருந்து தண்ணி கேட்குறாங்க. தண்ணி கேட்குற போது நீதிமன்றத்தில் வழக்கு போகுது. வழக்கில் தீர்ப்பு சொல்லப்படுது. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். 3 ஊருக்கும் கொடுக்க முடியாது, அதுக்கான சாத்தியக்கூறலைன்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. சரி, இந்த வழக்கை தொடுத்தார். நீ தவறாக வழக்கு தொடுத்துனா அவருக்கு 500 அவதாரம் போடுது. போராட்டம் பண்ணால் 500 அவதாரம். தண்ணி தானையா, அங்கே இருக்க நம்ம மக்கள் தானே, அவங்களும் ஓட்டு போடுறாங்கல்ல. அப்போ சரியாக பங்கிட்டு இந்த மாவட்டங்களுக்கு நீர்வரத்து இல்லாத அளவுக்கு ஆதாரமாக இருக்குது அந்த நூல் மன்னரம் என்பது. அதை தெரிவிக்குது. இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டம் விரைவில் வெற்றியடையும். எல்லா மாவட்டங்களுக்கும் அல்ல, அந்த 3 ஊர் அந்த வட்டங்களுக்கு கேட்குறாங்க. அப்படி கேட்குற ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி போராடித்தான் பெற வேண்டிய நிலை. நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கு வானின்றி அமையாது ஒழுக்குன்னு வள்ளுவர் பாடுறார். தண்ணி இல்லாமல் முடியாது. இந்த உலகங்கிற பூமி பந்தில் 3/4 பங்கு தண்ணி, 1/4 பங்கு நிலம், 1/4 பங்கு பூமியில் வாழ்கிற நம்ம தான் நிர்ணயிக்கிறோம். உனக்கு தண்ணி கிடையாது, உனக்கு கொடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணுறான் மனுஷன். நிலையான வாழ்க்கையா? முசோலினி, ஹிட்லரு அத்தனை பேரும் போய் சேர்ந்துட்டான். எவனும் நிலை இல்லை. ஆனாலும் நிலை இல்லாத மனிதன் நிலையான நீர்ப்பெருக்கை தடை செய்யும் எண்ணம் எப்படி வந்தது? பக்கத்தில் வாழ்கிற நமக்கு கொடுக்க மறுக்குது இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும். நாட்டுக்குள்ளே அவ்வளோ சிக்கல் இருக்குது. ஆனாலும் எப்படி என்ன சொல்கிறது, ராமநாதபுரம் மாவட்டத்து நிலைமை எப்படி நினச்சி பாருங்கள். வேலிக்கரை வெட்டினா நீர் ஆதாரம் பெருகும். வெட்டுறதுக்கு ஒருத்தர் உத்தரவு கொடுத்தா இன்னொருத்தன் போய் தடையை போட்டு தடுக்கிறேன். சரி, நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்கும், நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது. அந்த சிக்கலெல்லாம் தீர்க்கவருக்கு தான் இந்த சிக்கல் சிங்கார வேலவனுக்கு ஒரு திருமணம் நடத்தணும். அந்த திருமணம் எப்படி வருது? திருமணம் மற்றதெல்லாம் வெறுமணம். இன்றைக்கி பாருங்கள், பொம்பளை பிள்ளை பேரில் தான் கல்யாணமே நடக்கும். எப்படி சொல்கிறான்? இந்த நாடகத்துக்கு பேர் வள்ளி திருமணம், முருகன் திருமணம்னு சொல்லலை. ஏன்னா பெண்கள் மலருடையவர்கள், மலர்லேருந்து மனம் கிடைக்குது. ஆண்கள் இரும்பை போன்றவர்கள். அப்படி இரும்பை போன்ற மனதுடைய ஆண்களுக்கு மலர்லேருந்து வரக்கூடிய மனத்தை கொடுத்து 2ஐயும் இணை சேர்ப்பதற்காகவே இது கண்டுபிடிக்குது. அதனால தான் திருமணம், மற்றதெல்லாம் வெறும் மனம். அது மாதிரி தான் மீனாட்சி கல்யாணம், சுபத்ரா கல்யாணம், சாவித்திரி கல்யாணம் அப்படின்னு பெண்கள் பெயராலேயே திருமணம் என்று வரும். அப்படி திருமணம் இந்த முகத்துக்குள்ள இந்த திருமணத்திற்கு நானும் அடிக்கோலாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது, எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றற்று கவனிப்போம். நாராயண நமக ஆலோலம் சோ
ஆமாம், அந்த மன்னரம் எழுதிய நூல் தம்பி ராஜ்குமார். அந்த தம்பி பேர் ராஜ்குமார். அதுக்காக அந்த இளைஞர்கள் எல்லாம் கல்யாணம் கூட பண்ணிக்கலாமே, இந்த தண்ணி இல்லை இந்த மாவட்டத்துக்கு, இந்த வட்டத்துக்கு வேணுமேனு அவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இளைஞர்களும் தனித்துவமாக அந்தந்த பகுதியில் நீர் ஆதாரத்தை பெருக்க வேண்டும். காவிரியில் வெள்ளம் போய் தண்ணி வீணாக போகுது, கடலில் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு திட்டமும் இல்லை. பச்சை தண்ணியை சேர்த்து வைக்க திட்டம் இல்லை, பாட்டில் அடைச்சி விற்கிறதுக்கு புத்தி வேலை. இது விளங்கு வந்தது, இது கொள்கையா, இது பற்றா, இது நினச்சி பாருங்கள். நெல் மூடையெல்லாம் மழையில் நினைது, அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு திட்டமும் இல்லை. ஆனாலும் பேசுகிறேன், எங்களை விட இனிப்பா பசப்பா இலவசத்தை கொடுத்து இதுக்கு ஏமாந்து இப்போ ஒருத்தர் வந்து அறிவிக்கிறார், நாங்கள் வந்து வீடு கட்டி கொடுப்போம், ஆண்கள்லாம் இலவசமாக பேருந்தில் பயணம் பண்ணலாம். எப்படா அதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்துக்கு அதையும் நம்புகிறோமே. 79 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் எல்லாத்தையும் நம்பித்தான் இந்த கதியில் வந்திருக்கிறான். அதுக்கு மேலே விழித்து கொள்ள வேண்டியது தமிழர்களுடைய நிலைப்பாடு, விழிக்காமல் வைத்துக் கொள்ள வேண்டியது அவர்களுடைய எண்ணம். அதுக்காக அடிமையாகிவிடக் கூடாது என்ற காரணத்தினாலே ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றால் பெண்மகள். இந்த வேள்விமலை சாரலிலே புஞ்சையும் நஞ்சையும் பொங்கி ததும்பி வாழ்ந்த இந்த நாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் தந்தன்னானா 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 தந்தனானா 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 நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. இந்த பாரதத்தில் கோட்டு சென்ற தீரவில்லை. நீதிக்கோரு கட்சி உண்டு, சாதிக்கோரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் யாரும் இல்லை. நிம்மதிய வாழ ஒரு நாடும் இல்லை. இது நாடா இல்லை வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. இது நாடா இல்லை வேறு காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோடா. வானத்தை எட்டிக்கு உயர்ந்த மாளிகை யார் இங்கே கட்டி வைத்து கொடுத்தது? வனத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யார் இங்கே கட்டி வைத்து கொடுத்தது? ஊருக்கு பாடுபட்டு இணைத்த கூட்டமோ இன்று வாசல் என்று தவிக்குது. எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்வி நாளை வரும். உள்ளவை எல்லாம் யாருக்கு சொந்தம் என்றைக்கு வேலை வரும். ஆயிரங்கள் கூடட்டும், ஆனந்தராகம் பாடட்டும், நாளே காலம் நம்மோடு போராடு. வையகமும் என்றாடு. நெஞ்சை உண்டு நெஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கையை நஞ்ச மட்டும் இன்னுமே மாறவில்லை. இந்த பாரதத்தில் சோத்து சண்டை தீரவில்லை. ஏ நந்தன்னா தானே நந்தன்னா தானே நந்தன்னா, ஏ நந்தன்னா தானே நந்தன்னா தானே நந்தன்னா. அதுக்கு பாதை என்று யாரு சொன்னது? தானக பாதை என்று நடக்குது. அதுக்கு பாதை என்று யாரு சொன்னது? தானாக பாதை வந்து நடக்குது. அதுக்கு பாட்டு சொல்லி யாரு தந்தது? தானக பாட்டு ஒன்று படிக்குது. எண்ணிய யாவும் கைகளில் சேரும், நம்பிக்கை வேண்டும் நெஞ்சுக்குள்ளே. காலையில் தோன்றும் சூரியன் போலே பொன்னொழி வேண்டும் கண்ணுக்குள்ளே. செறிதங்கள் விசாரா எழுவந்து திண்டாரா, கண்ணை வைத்து பாயாரா, தலையோடு சேராரா, பாடுபடும் தோழர்களே தொழில் மாலை சூடாரா. நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. பாரதத்தில் தோற்று சென்ற தீரவில்லை. நீதி கோரி கட்சி உண்டு, சாதி கோரி சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் யாரும் இல்லை. நிம்மதியா வாழ ஒரு நாடு இல்லை நாடா இல்லை வேறு காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோடா. நாடா தந்தனானா தந்தனானா தானே நானா தந்தனானா 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 தந்தனானா. நன்றி நன்றி. இப்படியாக இந்த இடத்தினுடைய சிறப்புகளை ஒவ்வொன்றாக எண்ணுகிற பொழுது எவ்வளவு சிக்கல்ல வாழ்றோம் தெரியுமா? நீங்க நம்ம வாழ்க்கை என்ன தீர்மானத்தில் போய்கிட்டு இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியல. குடிக்கிறவங்கெல்லாம் தப்பு பண்ணுற எல்லாருமே அந்த தவறுக்கு நியாயம் கற்பிக்கிறோம். பார்த்துருக்கீங்களா? ஏன்டா அந்த மாதிரி பிள்ளைய போட்டு அடிக்கிற, அவன் வாய் சரியில்லை. வாய் சரி. ஏன்டா உன் மனைவியை திட்டுற, அவள் போக்கு சரியில்லை. ஆமாம், ஏன்டா அப்படி குடிச்சு தொலைகிற, மனைவி சரியில்லைன்னு.
மனது சரியில்லைன்னு குடிச்சு மனசை சரியில்லாமல் ஆக்கி உறுப்புகள்லாம் கெட்டு கேட்குறாங்களா வருஷத்தில் 2 நாள் போட்டுறாங்களே 2 நாள் 3 நாள் படுத்துடுறாங்க. வாங்கினவன் தேதி கொடுத்தவன் தெருவில் தெரியணும். உறக்கி நினைக்கிறீங்க சாடை போயிற மாதிரி இருக்கும். நேரத்தான் பேசுகிறேன் சாடை அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் தவறு பண்ணுற எல்லாரும் அதுக்கு ஒரு நியாயங்க இருக்கு. ஒருத்தர் குடிக்கிறதுக்காக போய் மதுபான கடையில் ஒரு போத்தலை வாங்கிட்டு போய் உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்த உடனே நீ வாங்க தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவர் உயர்திரு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கருணாஸ் அவர்கள் அண்ணன் சார்பாக இங்கு நாரதராக வீட்டிற்கும் அருமை என்னார் கவிராஜ் அண்ணார் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அன்னார் அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தார்களுக்கு நன்றி உளமார்ந்த வணக்கம். பார்க்க கூப்பிட்டாரா, நான் தூங்கிட்டேன், காலையில் வந்து பார்க்குறேன்னு சொல்லியாச்சு. சரி நல்லது, அண்ணனுக்கு நன்றி நன்றி நன்றி. அப்படி குடிக்கிறவங்க எல்லாரும் தப்பு பண்ணுற போது தப்புக்கான நியாயத்தை தவறுனா தவறை ஏற்றுக்கிற மனசு இல்லைங்க. நான் என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டேன் கேட்குறாங்க. நம்ம கேட்குறாங்களா? எவன் கேட்குறேன்? வீட்டில் கேட்குறேன். என்ன உலகத்தில் இல்லாத தப்பு பண்ணிவிட்டேன் எங்களை ஒரு குற்றம் சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்களா இல்லையா? நடக்குதா இல்லையா? கேட்குறாங்களா? ஏதாவது உலகத்தில் இல்லாத தப்பு நான் என்ன பண்ணேன்? நம்ம உலகத்தில் இல்லாத தப்புன்னு ஒன்று இருக்கா? குடிக்க போனவர் ஒரு போத்தலை வாங்கி வச்சுட்டு உட்காந்து 3 குவளையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்தார். 3 குவளையை வச்சுட்டு உட்காந்து அதில் 3 பங்கா ஊற்றி அதை தண்ணியை ஊற்றி குடிக்க போகிற நேரத்தில் அந்த கொண்டாந்து வாங்கி கொடுத்தாருல ஒருத்தர். அவர் கேட்குறாரு, என்னென்ன நீங்கள் ஒரு ஆள் தான் உட்காந்துருக்கீங்க 3 குவளையில் ஊத்துறீங்களேன்னு கேட்க. அவர் சொன்னார், நாங்கள் எப்போதும் 3 பேர் ஒன்றாவே குடிக்கிற வழக்கம். நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர். எங்கள் அண்ணன் மூத்தவர் காரைக்குடியில் இருக்காரு. ஆமாம், நட அண்ணன் தூத்துக்குடியில் இருக்காரு. நான் பரமக்குடியில் இருக்கிறேன். 3 பேருமா ஒன்றாவே குடிச்சு பழக்கம். இன்னைக்கு 2 பேரும் அவங்களும் வேற வேற ஊர்ல இருக்காங்க. அதனால நான் அவர் யாபகமா அவங்க 2 பேர் யாபகமா குடிக்கிறேன்னாரு அவரு. இதெல்லாம் குடிக்கிறதுக்கு இப்படி ஒரு நியாயமாடா? ஊரை பாருங்க, எல்லாம் குடி ஊரு தான். ஆமா ஆமா, குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 2 மாசம் கழிச்சு திரும்ப அதே கடைக்கு வந்து அதே ஒரு போத்தலை வாங்கிட்டு 2 கோவலையை வச்சு ஊத்துனார். இப்ப வாங்கி கொடுத்தவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. 3 கோவலை வச்சு ஊத்துவாரு, 1 கோவலை இல்லையே. 3 பேர் அண்ணன் தம்பியில யாரும் செத்து போயிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ஒருத்தர் இல்லை போல இருக்கு அப்படின்னு நினைச்சு வந்து கேட்கறா, என்னன்னு எப்போது 3 கோவலை வைப்பீங்களா, இன்னைக்கு 2 தானே வச்சிருக்கீங்க, என்னாச்சு ஒரு ஆளுக்கு உங்க அண்ணன் எதுவும் அப்படின்னு கேட்டார். யோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம். ஏன் அப்புறம் 2 வச்சிருக்கீங்க, இன்னொன்று இல்லாமல் இருக்கேன். அவங்க 2 பேருக்கு 2 வச்சிருக்கேன், எனக்கு மட்டும் வைக்கல. ஏன் நீங்கள் வச்சுக்கல? நான் குடிக்கிறத நிறுத்தி 2 மாதம் ஆச்சுன்னார். ஆமாம், 2 மாசமா நான் குடிக்கிறது இல்லை, அப்புறம் எதுக்கு இந்த 2? எங்கள் அண்ணன் யாபகமாக குடிச்சிக்கிட்டு இருக்கேன். நானா நல்ல மனுஷன் என்னைய மாதிரி எப்படி விளங்குமா? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இதை நல்ல காரியத்துக்கு சொன்னால் பரவாயில்ல. அவர் இருந்தார், ஒரு 100 மரக்கன்று நட்டார். இன்னைக்கு அவர் இல்லை, அவர் செய்த பணியை நான் ஒரு 500 மரக்கன்றாக நடுறேன் அப்படின்னு சொன்னால் அது நல்ல பயன் தரும். இருக்குமா இல்லையா? கண்டிப்பா. மரக்கன்று தானே வேணும். மழை இல்லை என்றால் மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் ஆறு இல்லை, ஆறு இல்லை என்றால் சோறு இல்லை, சோறு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை என்ற யதார்த்தத்தை உணராமல் உழவை மீட்போம் உலகை காப்போம் என்ற தத்துவத்தை மனதில் கொண்டு வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது. ஆனால் இங்கே விவசாயி சாகிறத கண்டு ரசிக்குது. வேளாண்மை இடங்கள் எல்லாம் விளைநிலங்களாக மாறி போய்கிட்டே இருக்கு. எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதை, எவ்வளவு பெரிய பயங்கரமான போக்கு என்பதை நாளைய சமுதாயமான இளைஞர்களை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக்கி கொண்டே இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். ஆகினாலே வள்ளி இங்கே காவல் காத்துக் கொண்டிருக்கின்றால் முருகனை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு அந்த நாளை இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சு கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணீர் கண்ணீர். என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சு கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் என்னை கண்டாட, வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் முத்தாட. 1 கோடி
மனச பறி கொடுத்து உன் மனத்தில் இடம் பிடித்தேன் கட்டத்தின் வித்தை எல்லாம் கட்டத்து மகனே கண்ணே பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ பக்கம் வந்து கொட்டவுடன் மின்னல் மின்னாதோ பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ மலரோடு சென்றல் வந்து விளையாடி செல்லும் போது தென்றல் வந்து விளையாடி செல்லும் போது மனதோடு ஆசை வந்து ஓடி வந்தேன் அம்மா வரலாமா நீ வந்தால் எந்த பக்கம் இனிமேலும் என்ன வெக்கம் உள் கூந்தல் கட்டி தாய்காலவம் என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சு கட்டு தந்த வித்தை எல்லாம் கட்டத்து மகனே கண்ணே கட்டு தந்த வித்தை எல்லாம் கட்டத்து மகனே கண்ணே என் மனச பறி கொடுத்து ஆண்டவன் படைப்புல நன்றி நன்றி ஆண்டவன் ரொம்ப நல்லாச்சு இல்லை ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு இல்லையா சில பேருக்கு 5 அறிவு சில பேருக்கு 4 அறிவு விலங்குகளுக்கு இருக்கிற பண்பாடு கூட மனிதருக்கு இல்லை ஐயா என்ன செய்ய எரியிற வீட்டில் புடுங்கினது லாபம்னு நினைக்கிறேன் எரியிற வீட்டில் புடுங்கினது லாபம் இன்னைக்கெல்லாம் வாகனம் பழுது ஓட்டு நின்றுச்சுன்னு வச்சுங்க வாகனம் பழுது ஓட்டோ இல்லை விபத்துக்குள்ளா நின்றுச்சுன்னா அதுலேருந்து புடுங்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கேன் பார்த்துருக்கீங்களா கண்டிப்பா என்ன சிரிக்கிறீங்கள ஆகா நான் யதார்த்தமாக சொல்லிட்டேன் ஏதோ உங்களுக்கு தச்சுக்கிச்சு இப்படி தயா நான் பொதுவாக தான் பேசுகிறேன் நான் பொறுப்பு இல்லை நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல நடக்குதா இல்லையா நாட்டில் நான் அதைத்தான் சொல்கிறேன் ஏதோ அனுபவப்பட்டிருப்பேன் அவ்வளோ இருக்கு வாழ்க்கை அனுபவம் தானே பாடம் அதை தெரியுது நீ சிரிக்கும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதனால் சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழக்கூடாது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் நீங்கள் பாருங்கள் சுறுசுறுப்பே இல்லை காலையில் சுக்கு மாலையில் கடுக்காய் காலையில் சுக்கு காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால் விருத்தனும் பாலனாமை சுக்கு இருக்கு பாருங்க சுக்கு சாறு சுக்கு காப்பி அதை விடுக்கிறேன் அதுலேயே நிற்காம ஏன்டா போட்டு படுத்துறீங்க நீங்க செஞ்ச தவிர நீங்களே காட்டிக்கிட்டு நான் யதார்த்தமா தான் சொன்னேன் ஏன் இந்த மாதிரி பண்றீங்களே சுக்கு காப்பில நில்லுங்க சுக்கு நமக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும் அது மட்டும் இல்ல உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது சித்த மருத்துவத்தில் சுக்கு மிளகு திப்பிலி இது 3 இருந்தால் திரிகடுகம்னு பேர் வீட்டில் மருத்துவத்தை அஞ்சரை பொட்டிகளை வச்சிருந்தேன் நம்ம ஆளு விதை நெல்லை அடுக்கு பானையில் வச்சிருந்தாங்க இன்னைக்கு எங்கே இருக்கு விதை நெல்லும் இல்லை மருத்துவமும் இல்லை நம்மகிட்ட சித்த மருத்துவம் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டான் கொரோனா வந்துச்சு கொரோனா காலத்தில் என்ன பண்ணான் போய் ஊசி மாத்திரை மருந்தா போட்டான் வேப்பங்குலையும் கசாய அந்த கபசுர குடிநீர் என்னென்னமோ அதைத்தான் கொடுத்தான் மஞ்சளை தெளிச்சான் தெளிச்சோம்ல அப்போ சித்த மருத்துவத்துக்கு எவ்வளோ மகத்துவம் தமிழகத்துக்குன்னு ஒரு தன் மாண்பு இருக்கு அது சித்த மருத்துவத்துக்கு பெரிய மகத்துவம் இருக்கு எல்லா மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் சித்த மருத்துவ பிரிவுன்னு ஒன்று இருக்கு என்ன அறிவு சிறந்தவர்கள் சிந்திச்சு பாருங்க இருக்கா இல்லையா ஏன் அதுக்கு பெருமை இல்லை ஏன் அதை உயர்த்தி பிடிக்கலை ஏன்னா அதில் கமிஷன் வாங்க முடியாது அதானே எதார்த்தம் நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அதுதான் நடக்கும் வேற என்ன செய்ய முடியும் உங்களால் வேற என்ன செய்ய முடியும் உங்களால் நல்லதை கொடுத்துட்டா போற்ற போகிறோம் அதானே உண்மை யதார்த்தத்தை ஒத்துக்கிற வாழ்க்கை மனம் பக்குவம் இல்லாதனால தான் நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு புருஷனும் பொண்டாட்டி கணவனும் மனைவியும் ஒரு பெரிய முதலாளிகிட்டே வேலை பார்க்குறாங்க புது வருஷம் பிறந்தா நாள் காட்டி கொடுப்பால இப்போ புது வருஷம் பிறந்துருச்சு ஆமாம் நாள் காட்டி வாங்கினீங்களா நாள் காட்டினா என்ன காலண்டர் நாள் காட்டினா தெரியாது காலண்டர்னா தெரியும் நமக்கு எப்படி படிச்சிருக்கோம் பாருங்க தமிழ் வளர்த்த நாட்டில் தமிழ்நாட்டில் தாய்மொழி தமிழ் நாமெல்லாம் தமிழர்கள் வந்தேன் பூரா தமிழன்னு தன்னை சாதியை தன்னை இனத்தை மறைச்சிக்கிட்டு தமிழன்னு உள்ளே புகுந்துட்டான் கேட்டால் யார் தமிழர் கேள்வி என்னத்தை சொல்கிறது ஆனாலும் பாருங்க இப்போ அப்படி நாள்காட்டி ஒன்று கொடுத்தோன்னே நாள்காட்டியை வாங்கிட்டு வந்து சுவத்தில் ஆணி அடித்து மாட்டலாம்னு ஆணியை கையில் எடுத்துக்கிட்டு சுத்தியலை மனைவி எடுத்தார் சொன்னால் அந்த அம்மா சுத்தியலை எடுத்து கொடுத்தான் இப்படி சுவத்தில் ஆணியை வச்சுட்டு சுத்தியலை ஓங்கினார்ல ஆணி தலைகீழாக இருக்குது தலைகீழாக இருந்தால் என்ன செய்யணும் திருப்பி வச்சு அடிக்கணும் ஆனால் அவன் சொன்னான் பாருங்க ஆணியை பார்த்து என்ன ஆணி தயார் பண்ணியிருக்காங்க கொண்டை வைக்க வேண்டிய இடத்துல கூறு வச்சிருக்காங்க கூறு வைக்க வேண்டிய இடத்துல கொண்டை வச்சிருக்காங்க கூறு கட்ட வயலுக்கு என்ன ஆமாம் ஆணி தயார் பண்ணது சரியில்லைன்னு இவன் குத்தம் சொல்கிறேன் உடனே அந்த மனைவி இருப்பால மனைவி மந்திரி மாதிரி அந்த அம்மா வந்து சொன்னா ஐயோ அப்படிலாம் நினைக்காத ஆணி சரியாகத்தான் தயார் பண்ணியிருக்காங்க கூறு இந்த பக்கமாக இருக்குல்ல இந்த ஆணி இந்த சவத்தில் அடிக்கப்படாது கொண்டுக்கிட்டு வா அந்த சவத்தில் அடிக்கணும்னாலாம் அந்த அம்மா
2 பேருக்கு அறிவு எவ்வளவு சொல்கிறது? இப்படி இருந்தால் நம்ம எப்படி வாழ்க்கை நினச்சி பாருங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த அறிவு தெளிவு பெறணும்னா கல்வி மிக முக்கியம். கல்வியாக இருக்கணும். வரலாற்றில் படித்ததெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் போச்சு. ஆனால் அரசாங்க பேருந்துகள்லாம் தமிழ்நாடுங்கிற வார்த்தையை தூக்கியாச்சு. தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு இருந்துச்சு, தமிழ்நாட்டை காண என்னென்னலாம் இனி காணாமல் போகுமோ நமக்கு தெரியலை. ஆனாலும் ஒரு கூட்டம் சரின்னு பேச இருக்குது. நாட்டில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் தெரியலை. பள்ளிக்கூட பாடப்புத்தகத்தில் தமிழ் இல்லை. 207 பள்ளிக்கூடம் மூடியாச்சு. நான் 207 பள்ளிக்கூடம் மூடியாச்சுன்னு பதிவு பண்ணோன்னே ஒருத்தர் தொடர்பு கொண்டு கேட்குறாரு, உங்களுக்கு தெரியுமா 207 பள்ளிக்கூடம் ஏன் சும்மா சொல்றியான்னாரு. எடுத்துட்டேன் தரவுகள் எல்லாம். தரவுகள் எந்த ஊரில், எந்த மாவட்டத்தில், எந்த தாலுகாவில் பள்ளிக்கூடம் மூடப்பட்டிருக்குன்னு பார்த்தா ஆவுடையார்கோவில் தாலுகாவில் 2 பள்ளிக்கூடம் மூடிருக்கு. யாருக்கு தெரியும்? அல்ல. அப்போ எவ்வளோ பெரிய சிக்கலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஏன் மூடணும்? நாளைய தலைமுறை படிப்பதற்கு கற்கை நன்றே பிச்சை புகணும் கற்கை நன்றே என்று வாழ்ந்த காலங்கள் போய் இன்னைக்கு சரி நமக்கு என்னத்துக்கு பெரிய பொல்லாப்பு. அதனால காலதாமதம் காரியத்திற்கு கேடு, காலத்தேர்ந்து நடவாதவன் கோணமடைந்து குரங்குக்கு ஒப்பாவான் என்று அப்பு சொல்லியிருக்கிறார். என்ற காரணத்தினால 5:30 வை பாப்பு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை. தாளாட்டு கேட்டதன்று தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவில்லை. முத்துக்கு முத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாக இருந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வைக்கும் தங்கிப்பட்டி மக்கள் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாக இருந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. மரியாதைக்குரிய நன்றி நன்றி நன்றி. மும்பையிலேருந்து வந்திருக்க அண்ணன் பால் அவர்கள் ரூபாய் 201 வழங்கியிருக்கிறார்கள். ஐயா ஆனந்தூர்லேருந்து ஐயா அவர்கள் ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். முத்துப்பாண்டி அண்ணார் அவர்கள் நன்றி நன்றி. உளமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கே என்ன சிக்கல்னா மின்சாரம் தடைபட்டுருச்சு. இப்போ மின்சாரம் போனோன்னு மின்சாரம் தான் இதில் இல்லை. அப்புறம் அங்கே கொண்டு வச்சு பாடாட்டி என்ன அர்த்தம்? பழக்க தோசம். அப்போ பழகிட்டோம்னா அது மாறல. இங்கே நின்றுக்கிட்டு தான் பாடணும் பேசணும். இங்கே தள்ளி வர மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒருத்தர் நூலகத்தில் ஆண்ட்ரியான்னு ஒரு நூலகத்தில் ஒருத்தர் போகிறாரு. பழைய புத்தகங்கள்லாம் இருக்குது. அதில் ஒரு பழைய புத்தகத்தை வாங்கிட்டு வர்றாரு. படிக்கலை. அவருக்கு படிப்பு இல்லாமல் வச்சுட்டு பேசாமல் இருந்தார். ஒரு நாள் அந்த புத்தகத்தை விரித்து பார்க்குறாரு. அது ஒரு பழுப்பு நிறத்தில் ஒரு காகிதம் இருக்குது. அந்த காகிதத்தை எடுத்து படித்து பார்த்தா கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய கல்லுகளில் விலை உயர்ந்த மதிப்புள்ள தங்க கல்லுகள் கிடைக்கும், வைரமான கல்லுகள் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் போய் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு கல்லாக எடுத்து பார்க்குறாரு. எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த கல் கையில் எடுத்தால் சூடாக இருக்கும், வெப்பமாக இருக்கும். அதை வச்சு அந்த கல்லுன்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. நேராக கடற்கரைக்கு போகிறாரு. ஒவ்வொரு கல்லாக எடுத்து பார்க்குறாரு. அது ஜில்லுன்னு இருக்குது, அதாவது குளிர்ச்சியாக இருக்குது. தூக்கி கடலுக்குள்ள அப்படி போட்டுக்கிட்டே இருக்கார். எடுத்து பார்க்குறாரு, போடுறாரு. இப்படி பல நாள் தேடுறாரு. அது ரொம்ப அரிதுன்னு அரிதாக கிடைக்குமா. இப்படி போட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் கல் எடுக்கிறாரு, சுடுது. ஆனாலும் சுடுதுங்கிற விஷயத்தை மூளைக்கு போய் மூளை சொல்கிறதுக்குள்ளே கை தூக்கி வீசிருச்சு. அப்போ அந்த பழக்க நம்மளை என்னென்ன வேலை செய்யும் பாருங்க. கவனமாக இல்லைன்னா
அதனால தான் அதிர்ஷ்டம் நம்மளை நோக்கி வரும். அதை பயன்படுத்தாமல் அவன் வீசின மாதிரி வீசிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் முயற்சி திருவனையாக்கம், விடாமுயற்சி வெற்றி கருவுரி. ஆகையினால நல்ல விஷயங்களை பகிர்வோம். நிறைய கதைகள் காரணங்கள் இருக்குது, நேரம் இல்லை, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆகையினால வருகிறான் காவலன், அவனை அவன் கொஞ்சம் நேரம் பேசுவோம். சுந்தரம் நிறைந்ததும் சிறந்த மங்கை இவள் ஏன் வந்தா? சுந்தரம் நிறைந்ததும் பொன்சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தார்? அங்கரமி குண்டு தேவர் துண்டமி முழங்கேவர், அங்கரமி குண்டு தேவர் துண்டமி முழங்க வரும். இந்திர கோலம் குண்டங்கள் கந்தசாமிக்கே தகுந்த, வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த. சுந்தரம் நிறைந்த ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தாள்? வந்தாள் வருகிறார் காவலர். ஒரு ஆளா ரெண்டு பேரா? ஒரு ஆள் தான். சரி வரட்டும், அவரை சந்திப்போம். நீ வந்தாலும் பிரச்சனை தான்.